ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையின் வடபகுதியில் கிளஸ்டர் எனப்படும் கொத்தனி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொத்தனி குண்டுகளை யுத்தத்தில் பயன்படுத்தவில்லை என இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்து வந்த நிலையில் இந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் நிலக்கணி அகற்றும் நிபுணர் அலன் போஸ்டன் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 27 வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு வேலை பழுமிக்க இறுதி நாளில் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றைய தினம் வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். ஐக்கிய இலங்கைக்குள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு கூட்டமைப்பு தயார், இன்றைய அனைத்து வழிகளையும் கையாள்வோம் என தந்தை செல்வா நினைவு பேருரையில் சம்பந்தன் தெரிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வு ஒன்றை நாட்டுக்குள்ளேயே காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு தீர்வை பெற முடியவில்லையாயின் சாத்தியமான அனைத்து வழிகளையும் கையாள்வோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தை தடங்கள் நிலைக்கு சென்றுள்ளமைக்கு நாங்கள் காரணமல்ல. நாங்கள் அரசாங்கத்துடன் பேச்சு நடத்த தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி நியாயமான நிலைத்து நிற்கக்கூடிய தீர்வை பெற தயாராகவே இருக்கிறோம் என்று சம்பந்தன் குறிப்பிட்டார். அரசியல் தீர்வு பிரச்சனையை சர்வதேச மயப்படுத்தியது நாங்கள் இல்லை, மாறாக அரசாங்கத்தின் தவறுகள் காரணமாகவே இந்த விவகாரம் சர்வதேச மயமாகியது எனவும் சம்பந்தன் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற தந்தை செல்வாவின் 35வது சிரார்த்த தினத்தை முன்னிட்டு நினைவு பேருரையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் மே தினத்திற்கு அரசாங்கம் புலிமுத்திரை குத்துகிறது, மீண்டும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கருணா, பிள்ளையான், டக்ளஸ் போன்றவர்களை தன்னுடன் வைத்துக் கொண்டு கேபி போன்ற புலி தலைவர்களுக்கு சுகபோகங்களை வழங்கி அவர்களை பாதுகாத்து வரும் அரசாங்கமானது ஐக்கிய தேசிய கட்சி யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்க உள்ள மேதின கூட்டத்தை பிரிவினைவாதிகளுடன் இணைத்து முன்னெடுக்கும் செயற்பாடு என விமர்சிப்பது தவறானது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிரிவினைவாதம் இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளமையினால் நாம் உங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் செயற்பட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது. அப்படியாயின் யாழ்ப்பாணம் இலங்கையின் ஒரு பகுதி இல்லையா? அங்கு வாழ்பவர்கள் இலங்கையர்கள் இல்லையா எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. தெரிவு குழுவில் பங்கேற்குமாறு மீண்டும் அழைப்பு விடுக்க அரசாங்கம் தீர்மானம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் எதிர்வரும் 3ஆம் தேதி நடைபெற உள்ள கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வை காண்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்குமாறு எதிர்கட்சிகளுக்கு அரசாங்க தரப்பில் மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு இவ்வாறு பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர கிழக்கில் முஸ்லிம் பகுதிகளில் பூர்ண ஹர்த்தால், நிந்தவூரில் ஆர்ப்பாட்டம், இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, போக்குவரத்தும் ஸ்தம்பிதம், பாடசாலைகளும் நடைபெறவில்லை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தம்புள்ள ஹரியா ஜும்மா பள்ளிவாசல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் அப்பள்ளிவாசலை வேறு இடத்திற்கு மாற்ற எடுக்கப்படும் முயற்சிகளை ஆட்சேபித்தும் கிழக்கு மாகாணத்தையும் முஸ்லிம் பிரதேசத்தில் நேற்று பூர்ண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஹர்த்தால் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. அம்பாறையில் கல்முனை, சாய்ந்தமருது, மருதமுனை, மளிகைக்காடு, நிந்தவூர், சம்மாந்துறை, நாட்பட்டி முனை, ஒழுவில், பாலமுனை, அட்டாளச்சேனை, புத்துவில் உட்பட மேலும் பல பிரதேசங்களில் இந்த ஹர்த்தால் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயனையும் பார்க்கலாம். அரசின் பொய் மீண்டும் அம்பலம், கொத்துக்கொண்டு வன்னியில் மீட்பு உறுதிப்படுத்துகிறார் ஐநா கன்னிவெடி அகற்றும் நிபுணர் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இறுதிப் போரில் கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்படவில்லை என இலங்கை அரசு தொடர்ச்சியாக மறுத்து வந்த போதும் வன்னியில் வெடிக்காத கொத்துக்குண்டு மீட்கப்பட்டு இருப்பதை ஐநா கன்னிவெடி அகற்றும் நிபுணர் ஒருவர் உறுதி செய்துள்ளார். 2009 போர் இறுதிக்கட்டத்தை அடைந்த நிலையில் பொதுமக்களை இலக்கு வைத்து கொத்துக்குண்டுகள் ஏவப்பட்டதாக இலங்கை அரச படைகள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. ஆனால் இதனை அரசு தொடர்ச்சியாக மறுத்து வந்தது. தற்போது புது குடியிருப்புக்கு அருகில் உள்ள இடம் ஒன்றில் இருந்து கொத்து குண்டின் உள்ளே இருக்கும் சிறிய குண்டுகள் வெடிக்காத நிலை
இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கன்னிவெடி அகற்றும் ஐநாவின் நிகழ்ச்சி திட்டத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப ஆலோசகர் அலன் போசர் அவை கொத்துக்குண்டுகள் தான் என்பதை உறுதி செய்துள்ளார் என உதயனின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. சகல இனங்கள் மத்தியிலும் பரஸ்பர உறவுகளை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். டலஸ் அழகப்பெருமை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சகல இனங்கள் மத்தியிலும் பரஸ்பர உறவுகள் ஏற்படுத்துவதற்கு 5.6 மில்லியன் இளைஞர் யுவதிகளும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என யாழ் மண்ணில் இருந்து திட சங்கற்பம் பூடுவோம் என இளைஞர் விவகார மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்தார். யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் சிங்கள புதுவருட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் அழகப்பெருமை இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் தமிழ் மக்களுக்கு சேவையாற்றிய உன்னதர் தந்தை செல்வாவின் நினைவு தின நிகழ்வில் செல்லையா ராசதுரை புகழாரம் என்ற தலைப்பில் என்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட மீனவர்கள் நாடு திரும்பினர் என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி Jill to present Lankan's action plan to US ask UPFA partners to submit their proposals என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. நல்லெண்ண ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் தொடர்பில் செயற்திட்டம் ஒன்றை இலங்கை அமெரிக்காவுடன் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை பரிந்துரை அமலாக்கம் தொடர்பில் செயற்திட்டம் ஒன்றை இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள இலங்கையின் வெளிவிகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்த திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார். செயற்திட்டத்தை தயாரிக்கும் நோக்கில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளிடம் அரசாங்கம் இது குறித்து கருத்துக்களை கேட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. எக்ஸ்ப்ளோஷன் கில்ஸ் 2 சில்ட்ரன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெடி விபத்தில் 2 சிறுவர்கள் பலியானதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இனம் தெரியாத பொருளை எடுத்து விளையாடு கொண்டிருந்த போது அது வெடித்ததில் 2 சிறுவர்கள் பலியானதாகவும் இந்த சம்பவம் தென்மராட்சி பளை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் எம்மா டு மீட் பிள்ளையான் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச பிள்ளையானை சந்திப்பதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெறவுள்ளது. கிழக்கு மாகாண சபையை கலைப்பது தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாகாண சபையின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னதாக மாகாண சபையை கலைக்க வேண்டுமாயின் அதற்கு முதலமைச்சரின் இணக்கம் அவசியமானதாகும். கிழக்கு மாகாண சபையை கலைப்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கும் நோக்கிலே மாகாண முதலமைச்சர் பிள்ளையானுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியாக ජීවිතය විශ්වාසයක් නැතිව මුහුදට පනින්න සූදානමින් සිටියා. ස්පාඤ්ඤය නැවින් බේරා නොගත්තා නම් අපි ජීවිතුන් අතර නැහැ. நிமிஷாதுவ யாத்ராவே தீவிரையோ 6 தினா குவான் தொட்டுப்போலேதி கியதி என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இல்லாததால் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருந்தோம். ஸ்பெயின் கப்பல் எம்மை காப்பாற்றவில்லையெனில் நாம் தற்போது உயிருடன் இருந்திருக்க மாட்டோம். நிமிஷா படகில் சென்ற மீனவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்னர் மீன்பிடிக்க சென்றிருந்த மீனவர்கள் சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் பிடிக்கப்பட்டு பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் ஸ்பெயின் கப்பல் ஒன்றினால் காப்பாற்றப்பட்டிருந்தனர். இதனை அடுத்து இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கை திரும்பிய போதே மேற்கண்ட தகவலை வெளியிட்டதாக இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. அது குறித்த புகைப்படங்களையும் லங்காதீப பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர இணைய சில முக்கிய செய்திகளாக தபால் பொதியில் போதைப் பொருள் வந்தமை குறித்து கைது செய்யப்பட்ட பிரித்தானிய நபரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் மர்ம பொருள் ஒன்று வெடித்ததில் 2 சிறுவர்கள் பலியானமை குறித்த ஒரு செய்தியையும் லங்காதீப முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர தமுழ முஸ்லிம் பாலிய இவாத் கர்ணவாட்ட நகனகிர நகர கீபேக ஹர்த்தால் கடசாப்பு வசதி கமன் பிமான் நவதி என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமுழ முஸ்லிம் பள்ளிவாசல் அகற்றப்படுவதற்கு எதிராக கிழக்கில் பல நகரங்களில் ஹர்த்தால், கடைகள் மூடப்பட்டன, போக்குவரத்துகள் ஸ்தம்பித்தன என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி வெற்றிகரமாக
ஏவப்பட்டது ரிசார்ட் 1 உணவு தானிய உற்பத்தி பேரிடர் பாதிப்பை கண்காணிக்க உதவும். மே 1ஆம் தேதி முதல் படங்கள் அனுப்பும் பிரதமர் வாழ்த்து என்ற உபதலைப்புகளுடன் அந்த பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. எல்லா பருவநிலைகளிலும் பூமியை துல்லியமாக படம் பிடிக்கும் ரிசார்ட் 1 செயற்கைக்கோள் PSLV-19 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் வியாழக்கிழமை செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அதிகாலை 5:47 மணிக்கு செலுத்தப்பட்ட இந்த ராக்கெட் 18 நிமிடங்களில் செயற்கைக்கோளை பூமியில் இருந்து 480 கிலோமீட்டர் உயரத்தில் நிலை நிறுத்தியது. PSLV ராக்கெட் தொடர்ந்து 20வது முறையாக வெற்றி அடைந்துள்ளது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ரிசார்ட் 1 செயற்கைக்கோள் 1858 கிலோ எடை கொண்டது. PSLV ராக்கெட் விண்ணில் எடுத்து சென்ற செயற்கைக்கோள்களிலே மிக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் இதுவாகும் என இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ரிசார்ட் 1 செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் தினமணி வெளியிட்டுள்ளது. ஆட்சியர் அலெக்ஸுக்கு மருந்துகள் முன்னாள் MLA கொண்டு சேர்த்தார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் மஹேஸ்டிக்கல் பிடியில் இருந்து 32 நாட்களுக்கு பின்னர் வியாழக்கிழமை ஒடிசா பிஜு ஜனதா தள கட்சி MLA ஜினா ஜிகாகா விடுவிக்கப்பட்டதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர போபஸ் விவகாரம் அமளியால் நாடாளுமன்றம் ஒத்திவைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியையும் தினமணி அதன் முன்பக்கத்தில் இன்று பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி கிரிக்கெட் விளையாட்டில் உலக சாதனை படைத்த தெண்டுல்கருக்கு மேல்சபை MP பதவி மத்திய அரசு நியமனம் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், ஹிந்தி நடிகை ரேகா, தொழிலதிபர் அனு ஆகா ஆகியோர் குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனத்திற்கு ஆலோசனை குறிப்பை உள்துறை அமைச்சருக்கு புதன்கிழமை பிரதமர் அனுப்பி வைத்திருந்தார். அந்த குறிப்பு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 80 கீழ் இவர்கள் மூவரையும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் வியாழக்கிழமை நியமித்தார் என இன்றைய தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.